ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு krishna-home-garden. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் நாற்றுகளை நடவு முதல் அறுவடை வரைக்கும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விதை வாங்கி போட்ட காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் ப்ரக்கோலி எதுவுமே சரியாக முளைச்சி வரல. விதைகளில் வந்து முளைப்பு திறனே சுத்தமாக இல்லை, எதுவுமே முளைக்கவே இல்லை. அதனால் இது வந்து நாங்கள் நாற்றாக வாங்கிட்டு வந்திருக்கோம். இது வந்து எங்கள் ஏரியாவில், எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு இடத்துல ஒரு சீசனுக்கு எது எதெல்லாம் விளையுமோ அதெல்லாம் நாற்றுகளாக தயார் பண்ணி விற்பனை பண்ணுவாங்க. அங்கே வந்து மிளகா, கத்திரி, சாமந்தி இந்த மாதிரி நாற்றுகள் கிடைக்கும். இப்போ வந்து முட்டைக்கோஸ் காலிஃப்ளவர்லாம் சீசனுங்கிறதால இதையும் நாற்றுகளாக தயார் பண்ணி வச்சுருந்தாங்க. நாங்கள் போகிற டைமுக்கு இது எல்லாம் ரெடியாக இருந்தது. அதனால் அதை அப்படியே கையோடு வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வந்து அவங்க ட்ரேயில் வச்சுருப்பாங்க, நர்சரி ட்ரேயில். நம்ம வாங்கும்போது அந்த ட்ரேலேருந்து ஒரு கவரில் அப்படியே அந்த செடிகளை எடுத்து நாற்றுகளை கவரில் வச்சு கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் வந்து ட்ரே இருந்தால் அதில் நடவு பண்ணி கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வைக்கலாம். ஏன்னா எடுத்துகிட்டு வந்து உடனே நட்டால் அவங்க வந்து ஷேட் நட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதனால் அதுக்குள்ளேருந்து டைரெக்டாக வெயிலில் வைக்கும்போது அது நாற்று தாங்காது, எல்லாமே இறந்து போயிடும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் நம்ம கிளைமேட்டுக்கு வச்சுருந்துட்டு ஒரு 4-5 நாளுக்கு அப்புறம் எடுத்து நடவு பண்ணணும். இப்போ வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு 10 நாளுக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ தான் நடவு பண்ண போகிறேன். இது வந்து நான் ட்ரேயில் தான் வச்சுருந்தேன். நாங்கள் ஊருக்கு போகிறதால இது வந்து நாற்றெல்லாம் ஈரம் தாங்காது ட்ரேயில். அதனால் இதில் எடுத்து மாற்றி வச்சுட்டு போயிருந்தோம். இப்போ இதெல்லாம் எடுத்து நான் நடவு பண்ண போகிறேன். இது வந்து நிலத்தில் தான் வைக்க போகிறேன். க்ரோ பேக்கில் வைக்கும்போது அது சரியாக வரல. அதோட பூ வந்து சைஸ் எல்லாம் பெருசு வரல. கோஸும் சரி, காலிஃப்ளவரும் சரி, சரியாக வரமாட்டேங்குது. அதனால் நான் இப்போ நிலத்தில் தான் வைக்க போகிறேன். நம்மக்கிட்ட எல்லாமே சின்ன சைஸ் க்ரோ பேக்காக தான் இருக்குது. ஒருவேளை பெரிய சைஸ் க்ரோ பேக்காக இருந்தால் நல்லா வரும். அதனால் இப்போ இது எல்லாத்தையுமே நிலத்தில் தான் வைக்க போகிறேன். நாங்கள் வாங்கிட்டு வந்ததில் பாதி நாற்றை நான் வந்து நடவு பண்ணியிருந்தேன். அதில் நம்ம கார்டனில் இருக்க கோழிங்க 2 பேரும் அதை எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு இந்த நாற்றுகள் கொஞ்சம் இருக்குது. இன்னும் வேற ஒரு தொட்டியில் இன்னும் கொஞ்சம் நாற்று இருக்குது. இப்போதைக்கு இந்த இடத்துல தான் நடவு பண்ண போகிறேன். இப்போ தான் நிலத்தெல்லாம் கொத்தி தயார் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அவங்க வந்து உள்ளே நுழையக்கூடாதுன்னு வேலையெல்லாம் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இதை தாண்டி உள்ளே வந்துடுவாங்க. இது தாண்டது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை அவங்களுக்கு. இது மேலே ஏதாவது குச்சிங்களை போட்டு கவர் பண்ணி வைக்கணும். ஏன்னா நம்ம இப்போ கொத்தி விட்டுருக்கிறதால உள்ளே இருக்க மண்புழுலாம் மேலே இருக்கும். அதை சாப்பிட்றதுக்காக இங்கே கோழி வந்து அவசியம் கிளறியே தீரும் இங்கே. அதனால் அதுக்கு ஏதாவது பாதுகாப்பாக பண்ணணும். இப்போ இதையெல்லாம் நடவு பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செடிகளை நடவு பண்ணிட்டேன். பாருங்கள், 1 அடி சுற்றளவு இடைவெளியில், அகலமும் சரி நீளமும் சரி, ஒரு அடி இடைவெளியில் நட்டிருக்கேன். இங்கே பாதி தான் நட முடிஞ்சது, மீதி பாதியை வெவ்வேறு இடத்துல நடணும் கார்டனில். இப்போ வந்து நட்ட உடனே நம்ம தண்ணி பாய்ச்சிடணும். இப்போ நான் தண்ணி பாய்ச்ச போகிறேன். இது கொஞ்சம் வளர ஆரம்பித்ததுக்கப்புறம் எத்தனை நாளில் கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்குன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நாற்றுகளாக இருக்கக்கூடிய செடிகளை நம்ம எடுத்து நடவு செய்யும்போது அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி வேர்கள் அறுபடுறதுனால செடி வந்து கொஞ்ச நாளைக்கு நம்ம நடவு பண்ணதுக்கு அப்புறம் கூட வளர்ச்சியே காட்டாமல் அப்படியே நிற்கும். அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம நடவு பண்ண காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் நாற்று எல்லாமே அந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்கில் இருந்து கொஞ்சம் ரெக்கவர் ஆகி இப்போ நல்லா வளர்ந்துட்டுருக்கு. பாருங்கள், அது என்னென்னா அதில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி வேர்கள் அறுபடும் நம்ம நாற்றை எடுக்கும்போது. அதனால் அதில் வரக்கூடிய பிரச்சனை தான் அது. கொஞ்ச நாளைக்கு அப்படியே நிற்கும். அப்புறம் புது வேர் வளரும் போது அதோட மேலேயும் துளிர்கள் வளரும். பாருங்கள், நம்ம வச்சதுக்கு இது நல்லாவே பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. ஒரு சில நாற்றுகள் அப்படியே காஞ்சு போயிடுச்சு. மற்றபடி பாதிக்கு மேலே நல்லா தேறி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் ஒரு சிலது ரொம்ப சின்னதாக தான் இருக்குது, ஒரு சிலது கொஞ்சம் குயிக்காகவே பெருசாக வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் போய் பார்க்கலாம். நம்ம நடவு பண்ணி 20 நாள் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம நாற்றுகளாக தான் வாங்கி நடவு பண்ணியிருக்கேன் நான். இந்த தடவை நான் விதையாக போட்டது எதுவுமே சரியாக வரலை. விதையோட முளைப்பு திறன் சரியில்லை. அதனால அடுத்த தடவை விதையிலேருந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நாற்றுகளாகவே கிடைச்சிது எனக்கு, அதனால் வாங்கி நடவு பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த சைட்லேயும் இருக்குது. ஓரளவுக்கு பாதிக்கு மேலே கொஞ்சம் தேறிடுச்சு செடிங்கெல்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவர் செடிகளை நடவு பண்ணி இன்னையோட வந்து 3 மாதம் ஆகுது. நம்ம நடவு பண்ணதுலேருந்தே இந்த இடத்துல இந்த ஒரு செடி வந்து ரொம்பவே செழிப்பாக வந்துட்டுருக்கு. அதனால எல்லா செடிக்கும் முன்னாடி இதில் முதல்ல பூ வச்சிருச்சு. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடியும் பார்க்க நல்லா செழிப்பாகவே இருக்குது. இது அளவுலையும் பெருசாக வைக்கும்னு நினைக்கிறேன். பூ இப்போ தான் வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் ஆகும் இது நல்லா பெருசாகிறதுக்கு. நம்ம அறுவடை பண்ணும்போது எந்த சைஸில் இருக்குன்னு பார்ப்போம். மற்ற எல்லாமே அடுத்தடுத்து ஒவ்வொன்றா பூ வைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா எல்லாமே இப்போ பெருசாக வளர்ந்துருக்கு.
பாருங்கள் இதில் செடிகளில் பார்க்கும்போதே வித்தியாசம் தெரியும். இது வந்து முட்டைக்கோஸ் செடி, இது வந்து காலிஃப்ளவர் செடி. முட்டைக்கோஸ் செடி வந்து கொஞ்சம் இலைகள் வந்து இந்த மாதிரி கிண்ணம் மாதிரி கொஞ்சம் வளைஞ்சிருக்கும். ஆனால் காலிஃப்ளவரோட இலைகள் பாருங்கள் கொஞ்சம் நீட்டாக வருது. இதுலேயே வித்தியாசம் தெரிஞ்சுக்கலாம் நம்ம எது எந்த செடின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அறுவடை பண்ணும்போது பார்க்கலாம் அப்போ எந்த சைஸில் இருக்குன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட காலிஃப்ளவர் அறுவடை ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பாருங்கள் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் பூ வந்து கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இது எதனாலும் தெரியல, இன்னும் கொஞ்ச நாள் விட்டால் விதை வந்துடும் நினைக்கிறேன். நம்ம நடவு பண்ணியிருக்கக்கூடிய செடிகளில் எதையோ ஒன்று மட்டும் நம்ம விதைக்காக விட்டு பார்க்கலாம், அதில் என்ன தான் வருதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து இந்த பூ வந்து அறுவடை ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. பாருங்களேன், என்னோட கையை வச்சு பார்க்குறேன் பாருங்கள், என் கை அளவுக்கு வந்திருக்கு இந்த பூ. இந்த வீடியோவில் நம்ம காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் நாற்றுகளை நடவுல இருந்து இப்போ அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்துருக்கோம். இதில் வந்து முட்டைக்கோஸ் வந்து நம்ம க்ரோபேக் கார்டனில் அதுவும் அறுவடை ஸ்டேஜில் இருக்குது. நான் அதையும் காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்கும்போது வீட்டு தோட்டத்தில் காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். நம்மளோட ஊர் கிளைமேட்லேயும் இது நல்லாவே வளரும். நாங்கள் இருக்கிறது வந்து கடலூர் மாவட்டம். இந்த தட்பவெப்ப சூழ்நிலையிலையும் காலிஃப்ளவர் நல்லா தான் வந்திருக்கு. அவ்வளவோ எந்த தாக்குதலும் இல்லை, பூச்சி தாக்கம்லாம். இதுக்கு நான் எந்த ஸ்பெஷலாக எந்த உரமும் கொடுக்கல, எந்த பூச்சி விரட்டியும் தெளிக்கல. ஆனாலும் இது நல்லாவே தான் வந்திருக்கு. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ் பயிரிடுறவங்க அதிகமான பூச்சி தாக்கத்தால் நிறைய பூச்சிக்கொல்லி தெளிப்பாங்க. அப்படி நம்மளுக்கு எந்த அவசியமும் இல்லை. பஞ்சகாவியா, மீன் அமிலம், வேப்ப எண்ணெய் கரைசல்னு நம்ம வீட்டிலேயே ஈஸியாக தயாரிக்கக்கூடிய நிறைய பூச்சி விரட்டி இருக்குது. அதை பயன்படுத்தி முற்றிலும் இயற்கை முறையில் நம்மளால் இந்த மாதிரி விளைவிக்க முடியும். நான் அந்த மாதிரி எதையுமே பயன்படுத்தாமலே இவ்வளோ நல்ல அறுவடை கிடைச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் தோட்டத்துலேயும் நல்லா வளரும் இந்த மாதிரி. அப்படி ஒரு வேளை பூச்சி தாக்கம் வந்தால் வேப்ப எண்ணெய் கரைசல், மீன் அமிலம், பஞ்சகாவியா இதெல்லாம் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணுங்க. எந்த பூச்சி தாக்கமும் வராது. அப்படியே வந்தாலும் குறைஞ்ச அளவில் தான் இருக்கும், அதை கட்டுப்படுத்திடலாம் நாம். இதுக்கு இன்னும் ஏதாவது வளர்ச்சி ஊக்கி கொடுத்துருந்தா அறுவடையில் இன்னும் பெரிய பூவாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக இன்னும் இருக்கக்கூடிய செடிகள் நம்ம அதெல்லாம் பயன்படுத்தி பார்ப்போம். இனி வரக்கூடிய அறுவடை வீடியோக்களில் எப்படி இருக்குன்னு நான் அடுத்ததாக சொல்லிட்டு இருக்கேன் இதை பற்றி. ஏன்னா இன்னும் ஒவ்வொன்றா பூ வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா இப்போதைக்கு இது ஒன்று தான் பூத்துருக்கு, மற்ற செடிகளெல்லாம் இன்னும் பூ வரலை. பாருங்கள் இதெல்லாம் பெருசாகிட்டு இருக்கு, இனிமேல் தான் பூ வரும். இதிலலாம் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவெல்லாம் பூ வரல, செடியே பார்க்க ஒரு அழகாக பெரிய பூ மாதிரி தான் இருக்குது. இதிலெல்லாம் பொறுமையாக தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததான் முட்டைக்கோஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் இதுவும் நல்லாவே வந்துருச்சு. இப்போயே இதை அறுவடை பண்ணலாம். அறுவடை பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பாருங்கள் இதுலேயும் அவ்வளோவா எந்த பெரிய பூச்சி தாக்கமும் இல்லை. இதுக்கும் நான் எதுவும் அவ்வளோவா ஸ்ப்ரே பண்ணது கிடையாது, எந்த ஸ்ப்ரேயும் யூஸ் பண்ணலை. வேப்ப எண்ணெய், பஞ்சகாவியா, மீன் அமிலம்னு எதுவுமே பயன்படுத்தலை. இருந்தாலும் ரொம்ப நல்ல அறுவடை வந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.